ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2 விதமான ஒரு ஹாப்பி நியூஸுங்க. ஈஸ்டர். ரெண்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி அதாவது தூரத்து ரிலேஷன் சித்தி வேணும் அவங்க. ஆனால் எனக்கு வந்து கலாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பழக்கமாயிட்டு, அவங்களோட பசங்க 2 பேரும், அதாவது எனக்கு தம்பி முறை 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி என் மகள் சடங்குக்கு பொங்கி போடுறாங்க. அதனால் 2 ஹாப்பி நியூஸ்ன்னு சொன்னேன். அதாவது சாப்பாடு ஸ்டார்டிங் பண்ணுறதுலேருந்து வீடியோ எடுக்கணுன்னா எடுக்க முடியல, எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்ததுனால எல்லா சமையலும் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டு சிக்கன் பொரிக்கிறது வேலை மட்டும்தான். அதாவது பிரியாணி வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குன்ட்டு பிரியாணி வேண்டான்ட்டாங்க. அதனால் மட்டன் கட்டிய கிரேவி மாதிரி வச்சுட்டு ரசம் வச்சு சிக்கன் 65 வந்து ஆயில் இல்லாமல் பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வந்து ட்ரில்லில் வைக்கிறாங்க. நான் நார்மலாக ஃப்ரை பண்ணிவிட்டு, எங்கள் அத்தா தான் பண்ணிகிட்ருக்கேன், நார்மலாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரில் வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்போது வந்து என்னென்னா, சிக்கன் பண்ணும்போது என்னென்னா மைனஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மைனஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மைனஸ் வந்து எக்கில் பண்ணாங்க, எக்கில் பூண்டு ஃப்ளேவரில் பண்ணாங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃப்ரையும் ஆயிலில் ஃப்ரையும் பண்ணாப்புல, அதான் அதில் பாதி இதில் பாதி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் பால் அந்த அச்சு வெல்லம் போட்டு பாயாசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பாயாசம் அடிப்படியாக காலியாகிடுச்சு. பாயாசமும் சூப்பராக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். அதாவது நாங்கள் நைட்டே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்து ஒரு தூக்கம் போட்டு 10 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சோம். இவங்க வந்து காலையில் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து தான் அதிரடியாக வேலை ஆரம்பித்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இப்போ அந்த மைனஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எக்கு வந்து 3 முட்டை போட்டு ஒரு எக்குக்கு 2 பல் பூண்டா, அப்போ வந்து 6 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஆயில் ஊற்றி நல்லா அடித்தாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணல. அதாவது அந்த திக்னஸ்க்காக வந்து மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டோம். மைதா மாவு இல்லாதனால கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டுக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை ட்ரில் சிக்கனுக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு இப்போ கலாக்கா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். அதுவும் இந்த வாழை இலை போட்டு சாப்பிட்றது வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தெரியுமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்டில் ஈஸ்டர் சண்டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நல்லா ஹாப்பியாக போச்சு, பரபரன்னு போச்சு. இப்போ மைனஸ் சிக்கன் 65 ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இலை போட்டு உட்காந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டயத்தில் இல்லை முக்கியமான நாள் டயத்தில் வாழை இலையில் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.